ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಭಕ್ತವತ್ಸಲ ಗೋವಿಂದ ಭಾಗವತ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ನಿತ್ಯ ನಿರ್ಮಲ ಗೋವಿಂದ ನೀಲಮೇಘ ಶ್ಯಾಮ ಗೋವಿಂದ ಓಂ ನಮೋ ವೆಂಕಟೇಶಾಯ. ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேசா என்று அந்த கோவிந்தராஜ சுவாமியை செவித்துக்கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய கோவிந்தராஜ சுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ 4வது நாளாக இன்று கல்பவருஷ வாகனத்திலே எழுந்தருளி மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கும் அர்ச்சக சுவாமியும் மற்றும் பக்தர்களையும் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கும் அந்த பகவானை சேவிக்கலாம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. திருமலை அப்பனுடைய மூத்த சகோதரன் என்று கூறப்படும் இந்த கோவிந்தராஜ சுவாமி இதோ திருப்பதி நகரத்திலே கோவிந்தராஜ பட்டணம் என்னும் ஒரு தலத்திலே, முன்பு பெயர் கோவிந்தராஜ பட்டணம், தற்பொழுது திருப்பதி என்று அழைக்கப்படும் இந்த சிறப்பு வாய்ந்த பக்தி நகரத்திலே எழுந்தருளியிருக்கும் கோவிந்தராஜ சுவாமியை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 4வது நாளாக கல்பவருஷ வாகனத்திலே சேவிக்கிறோம். இந்த கல்பவருஷ வாகனத்தின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி ஏ அருணா. இதோ அந்த கோவில் வளாகத்தையும் பெருமாள் நித்திவாசம் செய்யும் அந்த கோவிலின் ராஜகோபுரங்களையும் சேவித்து கொண்டு இப்பொழுது வாகன சேவையை சேவித்து அந்த பகவானுடைய அனுகிரகத்தை பெறலாம். ஓம் நமோ நாராயணா. கோவிந்தராஜ சுவாமியினுடைய கோவிலானது அந்த திவ்ய தேசமாக சிதம்பரத்திலே சயனபேரமாகிய கோவிந்தராஜ சுவாமி மூலமூர்த்தியை ஸ்ரீதேவி பூதேவி விமானங்களுடன் கடலில் கரைத்தாராம் அங்கே இருந்த மன்னன். அந்த கோவில் உற்சவ மூர்த்தியை உபய நாச்சிமார்களுடன் வைஷ்ணவர்கள் அந்த மன்னனுக்கு தெரியாமல் எழுந்தருள பண்ணி திருப்பதியில் ஆராதனை செய்து வந்தார்கள். இந்த செய்தி அறிந்த பகவத் ராமானுஜாச்சாரியார் திருமலை திருப்பதிக்கு வந்து அன்று அரசனாக இருந்த தன்னுடைய சீடனான யாதவ ராஜனுடன் அந்த உதவியுடன் மூலமூர்த்தியினை நிர்மாணம் செய்து அத்துடன் திருச்சித்திர கூடத்திலிருந்து எழுந்தருள பண்ணின உற்சவ மூர்த்திகளையும் சேர்த்து திருப்பதியில் உள்ள ஒரு திருக்கோவிலில் பிரதிஷ்டை பண்ணி திருமலை போன்ற வைகான சாகம முறைப்படி பூஜைகள் செய்வித்தார். மற்றும் இந்த கோவிந்தராஜ சுவாமியின் ஐஸ்வர்ய அபிவிருத்திக்காக சுவாமியின் தெற்கு பாகத்திலே ஒரு சன்னதியிலே ஆண்டாள் தாயாரையும் பிரதிஷ்டை பண்ணினார். அன்று முதல் ராமானுஜரின் கட்டளைப்படி கோவிந்தராஜ சுவாமிக்கும் திருவேங்கடமுடையானுக்கும் நடத்துவது போலவே நித்திய வார மாத வருட உற்சவங்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நிர்வகித்து வருகின்றார்கள். கோவிந்தராஜ சுவாமி கோவில் வளாகத்திலே பார்த்தசாரதி சுவாமி ஆலயம், கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயம், ஆண்டாள் சன்னதி, புண்டரீகவல்லி தாயார் அதாவது மகாலட்சுமி தாயார் சன்னதியில் இங்கே சக்கரத்தாழ்வார், சுதர்சன சக்கரத்தாழ்வார், ராமானுஜர், திருமலை நம்பி சந்நிதிகள், அனந்தாழ்வார்கள் ஆகியவர்கள் உள்ளனர். ஆகவே பக்தர்களே, இவ்வளவு பெரிய கோவிலிலே இருக்கும் மூலமூர்த்திகளையும் உற்சவ மூர்த்திகளையும் சேவித்து கொண்டு இன்றைய பிரம்மோற்சவத்தின் 4வது நாளாக கல்பவருஷ வாகனத்திலே எம்பெருமானையும் தாயார்களையும் சேவித்து கொண்டிருக்கிறோம். கல்பவருஷம் என்பது அக்ஷய பாத்திரம் போலே, அதாவது எடுக்க எடுக்க குறையாத வண்ணம் பெருகிக்கொண்டே இருக்குமாம். அப்படிப்பட்ட அந்த கல்பவருஷம் என்பது தேவ விருட்சம். அந்த தேவ விருட்சத்திலே தேவ லோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட 5 விருட்சங்களிலே இந்த கல்ப விருட்சமும் ஒன்று என்றும். தேவலோக விருட்சங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது பாரிஜாதம், ஹரிச்சந்தனம், செம்பரு, மந்தாரம், சந்தனம்,
சந்தானம், கல்பவருஷம் என்ற 5 மரங்களிலே இந்த கல்பவருஷ விருட்சமானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதோ எம்பெருமானுடைய அமர்ந்த கோலத்திலே இருக்கும் அந்த திருவடிகளை செவித்து கொண்டிருக்கிறோம். அதாவது அலங்கார பூஷிதனாய் இருக்கும் கோவிந்தராஜ சுவாமி கூட அலங்கார பிரியன். ஆபரணங்கள் அனைத்தையும் அணிந்து கொண்டு இதோ தன்னுடைய தேவியர்களான ஸ்ரீதேவி பூதேவியுடன் இங்கே எழுந்தருளி கல்பவருஷ வாகனத்திலே நம்மை சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் பகவான். विश्वपति
வெங்கடேசாய. கோவிந்தராஜனே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா என்றால் கோக்களை எல்லாம் பராமரிக்கும் அந்த கோபாலன், கோவிந்தன், பசுபாலகன் என்றெல்லாம் பெயர். அப்படிப்பட்ட அந்த கோவிந்தராஜ சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இதோ இப்பொழுது 4வது நாளாக பகவான் திவ்யமான அலங்கார பூஷிதனாய் சங்க சக்கரதாரியாய் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் இதோ கல்பவருக்ஷ வாகனத்திலே எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்து கொண்டு திருமாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். செவிக்கலாம் அந்த கோவிந்தனை. இந்த கோவிந்தராஜ சுவாமி கல்பவருக்ஷ வாகனத்திலே எதற்காக எழுந்தருளியுள்ளார் என்றால் பக்தர்களை எல்லாம் காப்பதற்காக. அந்த கல்பவருக்ஷமும் காமதேனுவும் கூட க்ஷீரசாகர மதனத்தின் பொழுது பார்க்கடலிலே ஆவிர்பவித்தவை. அந்த 16 வஸ்துக்களிலே இவை இரண்டும் கூட ஒன்று. காமதேனு என்றால் பசு. அந்த காமதேனுவிடமிருந்து பாலை கறந்து அதிலே பாலை தயிராக்கி, தயிரை வெண்ணெயாக்கி, வெண்ணெயை நெய்யாக்கி பகவானுக்கு சமர்ப்பிப்பதிலே அந்த கோமாதாவின் சேவையானது விசேஷமானது. அதுபோல அந்த காமதேனுவை நாம் கோரின கோரிக்கைகளை விடுத்தால் காமதேனுவிடம் அவள் நமக்கு அனுகிரகிப்பாள், ரட்சிப்பாள். அதேபோல் இந்த கல்பவருஷமும் சரி. அந்த கல்பவருஷ மரத்தின் கீழே அமர்ந்து கொண்டு அந்த கல்பவருஷத்தை சேவித்து கைங்கரியங்களை செய்தால் நமக்கு என்ன கோரிக்கைகள், அதாவது நியாயமாக இருக்க வேண்டும் அந்த கோரிக்கைகள். எப்படி என்றால் அநியாயம் செய்துவிட்டு எனக்கு அத்தனை லட்சங்களையும் அனைத்து வகையான செல்வங்களையும் கொடு என்றால் அந்த கல்பவருஷம் கூட கொடுக்காது. ஏனென்றால் யுகத்திலே தர்மத்தை நாம் அனுசரிக்க வேண்டும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷகா என்கிறார்கள். அப்படி அந்த தர்மத்தினை காப்பாற்றும் பொழுது பகவான் நமக்கு அருளி செய்வார். அதேபோல் அந்த கல்பவருஷமும் சரி. அந்த கல்பவருஷத்தின் கீழ் நின்று கொண்டு நம்முடைய கோரிக்கைகளை விண்ணப்பித்தோமானால் அந்த கல்பவருஷமானது நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பாராம். அப்படிப்பட்ட அந்த கல்பவருஷமானது தேவவிருட்சம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த தேவவிருட்சத்தின் கீழே எப்படி பெருமாளுக்கு கைங்கரியங்கள் செய்து நாம் அவரை செவிக்கிறோமோ அதே போல் இந்த கல்பவருஷத்தையும் செவித்து கொண்டு அதனுடைய பலனை எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும். ஸ்ரீகிருஷ்ண பகவான் கூறியது போல உன்னுடைய கர்மங்களை, அதாவது உன்னுடைய கைங்கரியங்களை, சேவைகளை நீ பக்தியுடன் செய், அதற்கு பலனை எதிர்பார்க்காதே என்கிறார். அதுபோல இந்த கல்பவருஷத்தின் கீழே அருகிலே நின்று கொண்டு நம்முடைய கைங்கரியங்களை, சேவைகளையும் ஸ்தோத்திரங்களையும் பாடி அந்த பகவானுக்கு செய்தோமானால் கல்பவருஷத்திலே நமக்கு ஏராளமான விசேஷமான பலன்கள் கிடைக்கும். அதே போல்தான் பெருமாள் கூட இந்த கல்பவருஷம் என்றால் நாம் கோரிய கோரிக்கைகளை கொடுக்கும் மரம், விருட்சம். அந்த கோரிக்கைகள் நியாயமானதாக இருக்க வேண்டும். அதே போல்தான் பெருமாள் கூட நாம் கோரின கோரிக்கைகளை வழங்குபவன். காமதேனு கல்பவருஷம் இரண்டும் ஒன்றுதான். நாம் கோரிய கோரிக்கைகளை தீர்த்து வைக்கும் மரமே இந்த கல்பவருஷம். இதோ பக்தர்கள் தங்களுடைய கைங்கரியங்களை எவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது கேரள வாயித்தியம் மற்றும் கோலாட்டம் மற்றும் நடனம் மற்றும் திவ்ய பிரபந்த பாடல்கள் ஆச்சாரியர்கள் பாடிக்கொண்டே இவ்விதமாக அந்த அரசன் எப்படி வந்தால் அவனுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்து 4 படைகளையும் அமர்த்தி அந்த சேவைகளை செய்கிறானோ மந்திரி, அதுபோல இங்கே பக்தர்கள் தங்களுக்கு தோன்றிய விதமாக பக்தியுடன் பரவசமாக பாடல்களை பாடிக்கொண்டும் பாசுரங்களை பாடிக்கொண்டும் நடனங்கள் ஆடிக்கொண்டும், அதாவது அவர்களுடைய சம்பிரதாய முறையிலே ஆடைகளை அணிந்து அந்த நடனத்தை செய்கிறார்கள். ஏனென்றால்
அந்த பகவானுக்கு ஆடல் பாடல் மிகவும் விருப்பம், அதிலும் அலங்காரம் மிகவும் விருப்பம். அப்படிப்பட்ட பகவான் இதோ இப்பொழுது கோவிந்தராஜ சுவாமி திருமாட வீதிகளிலே தன்னுடைய தேவியர்களுடன் கல்பவருஷ வாகனத்திலே அதிரோகித்து திருமாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். இதோ இங்கே இந்த பெண்களை பார்க்கும் பொழுது, மகளிரை பார்க்கும் பொழுது, மயில் இறகினை தங்களுடைய தலையிலே வைத்துக்கொண்டு விதவிதமாக அலங்காரம் செய்து கொண்டு அந்த கல்பவருஷ வாகனத்திலே பங்கு கொண்டு கைங்கரியத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஏன் இந்த விதமாக அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், கல்பவருஷம் என்பது தேவலோகத்திலிருந்து வந்தது. அதேபோல் அங்கே கிண்ணர கிம்புருஷ மகரிஷிகள் அனைவரும் கூட அந்த கல்பவருஷத்தின் அருகிலே இருந்து ஸ்தோத்திரம் செய்வார்கள். அதுபோல வேடமணிந்து இதோ இங்கே இந்த பெண்கள் கூட நடனமாடிக்கொண்டு பகவானுடைய கைங்கரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பகவானே வேங்கடவனே கோவிந்தா 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 என்று காமதேனுவும் கல்பவருஷமும் ஒன்றுதான் என்று அந்த காமதேனுவானது பசுவினுடைய பாலை, அதாவது பாலை கொடுத்து குழந்தைகளை கூட காப்பாற்றுகிறது. அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை தவிர மற்ற பசும்பாலைத்தான் கொடுத்து வளர்க்கிறார்கள் சில தாயார்கள். அந்த விதமாக குழந்தைகளை காப்பதிலும் காமதேனுவின் பாத்திரம். மற்றும் இங்கே கல்பவருஷத்திலே நாம் அந்த கைங்கரியத்தை செய்து பகவானுடைய அனுகிரகத்தை பெறலாம். அப்படி திருவேங்கடமுடையானுடைய சகோதரனான மூத்த சகோதரனான இந்த கோவிந்தராஜ சுவாமி தன்னுடைய சகோதரனுக்கு உண்டியலே வரும் காணிக்கைகளை எண்ணி 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 அலுத்து போய் அந்த மரக்கால் என்னும் ஒரு அளக்கும் படியினை தலையின் கீழே வைத்துக்கொண்டு சயன கோலத்திலே இங்கே எழுந்தருளியிருக்கிறார் கோவிந்தராஜ சுவாமி. அந்த சயன கோலத்திலே பார்க்கும் பொழுது ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீரங்கத்திலே, அனந்த பத்மநாப சுவாமி கேரளாவிலே, இப்படியாக சயன கோலத்திலே, அதேபோல் காஞ்சியிலே வரதராஜ சுவாமியாக, இப்படி அனைத்து இடங்களிலும் கூட அந்த எம்பெருமான் அந்தந்த தலத்திற்கு ஏற்ப தன்னை அலங்காரம் செய்து கொண்டு அவதாரத்தை மாற்றி நாமத்தை மாற்றிக்கொண்டு பக்தர்களை அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் பகவான். ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று அந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேதாய் கோவிந்தராஜ சுவாமியை செவிக்கலாம் வாருங்கள். அவர்களுடைய கைங்கரியங்களை செய்து சேவைகளை செய்து அனுகிரகத்தை பெறலாம். ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா 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 என்று இதோ அந்த எம்பெருமானை செவிக்கலாம். தேவலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த விருட்சம் பாரிஜாத விருட்சம் என்றும், அந்த பாரிஜாத புஷ்பங்களால் பகவானுக்கு பூஜை செய்தாலும் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறுமா? அந்த பகவானை பெருமாளை சேவித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் கஷ்டங்களை எல்லாம் போக்குபவன் அந்த பரந்தாமன் கோவிந்தராஜ சுவாமி. அப்படிப்பட்ட அந்த கோவிந்தராஜ சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே நாம் இப்பொழுது சேவித்து கொண்டிருப்பது கல்பவருஷ வாகனத்திலே எம்பெருமான் கோவிந்தராஜ சுவாமியை சேவித்து கொண்டிருக்கிறோம். இந்த எம்பெருமானுக்கு திருமலையிலே எப்படி உற்சவங்கள் நடைபெறுகின்றனவோ அதே போல்தான் இங்கும் அனைத்து உற்சவங்களும் நடைபெறுகின்றன. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த எம்பெருமான் இங்கே இப்பொழுது கல்பவருஷ வாகனத்திலே எழுந்தருளி இருக்கிறார். பகவானை சேவிக்கலாம். பகவானுடன் சேர்ந்து நாச்சிமார்களையும் சேவிப்போம். ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா 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 என்று சேவிக்கலாம் அந்த பகவானை ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய்.
எப்பொழுதும் கூட நாம் செய்யும் செயல்களிலே பக்தி மார்க்கம் இல்லாவிட்டால் எந்த ஒரு பலனும் கிடைக்காது. அதேபோல் அந்த கோவிந்தராஜ சுவாமியானவர் திருப்பதியிலே நமக்கு அருளிச் செய்து பக்தர்களை அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். பரமாத்மா ஜோதி ஸ்வரூபனாக இதோ கல்பவருஷத்திலே சேவிக்கிறோம். கோவிந்தராஜ சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே இப்பொழுது நாம் கல்பவருஷ வாகனத்திலே பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பெருமாள் மட்டுமல்ல, ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்களுடன் இந்த கல்பவருஷ வாகனத்திலே நாம் சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். இந்த கோவிலானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. எப்படி என்றால், அந்த வேங்கடவனுடைய சகோதரன் என்ற முறையிலாகட்டும் மிகவும் விசேஷமான பலன்களை கொடுக்கும் கோவிலாக ஆராதனை செய்யப்படுகிறது. இப்படி இந்த கோவில் சிறப்பு வாய்ந்ததாக அமைக்கப்பட்டு பக்தர்கள் திருமலைக்கு வரும் பக்தர்கள் ரமணம் வந்தே அரண்யா மாதரம்மணி லட்சுமிநாத நாதயாமுனமத்யமாத்மராஜாரிபரியந்தா நித்யமத்யமராம் கணாயமேணாத்மத்யுரா பகவதோத்தரேயந்தா மாதாபிதாயமதேத்தனயா போதேர்மம்பரியமேட ஆத்யத்தனக்குளமுதேகுணாபிராமம் ஸ்ரீமத்பதங்கிரீகர புதம் தரத்யமகதாத்யமத்தனாரிபக்திதாவுடஹரேயுவான் ஸ்ரீமத்பராம் தமணம் பிரதோத்மினித்தன் நாராயணன் படைத்தான் நான்முகன் ஸ்வந்தரந்தாரண்ணம் தீராமணியப்பே வைபம் அழுதே சாதிஜருளானா படைத்தான்
மேலே தேருங்கால் தோவன் आदिदेव परमात्मा वेद वेदांत वेद्य नमो नमो आदिदेव परमात्मा वेद वेदांत वेद्य नमो नमो आदिदेव परात्परा भक्त भव भंजना चराचर लोक जनका नमो नमो परात्परा भक्त भव भंजना चराचर लोक जनका नमो नमो आदिदेव परमात्मा वेद वेदांत वेद्य नमो नमो आदिदेव गदाधरा वेंकटगिरि निलया सदानंद प्रसन्ना नमो नमो गदाधरा वेंकटगिरि निलया सदानंद प्रसन्ना नमो नमो आदिदेव परमात्मा वेद वेदांत वेद्य नमो नमो आदिदेव परमात्मा ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தராஜ சுவாமியை சேவித்தால் நமக்கு கிருஷ்ணாவதாரம்தான் நினைவிற்கு வருகிறது. ஏனென்றால் இங்கே கோவிந்தராஜ சுவாமியாகவும் அங்கே கோகுலத்திலே ஆயர்பாடியிலே கிருஷ்ணனாகவும் அவதாரம் எடுத்தவர் இந்த பகவான். அப்படி இங்கே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் நமக்கு எழுந்தருளி இருக்கும் பகவான் அந்த ஆயர்பாடியிலே கோகுலத்திலே ருக்மிணி சத்யபாமையுடன் எழுந்தருளியிருப்பதாக நமக்கு தெரிகிறது. அப்படி அந்த கிருஷ்ணனானவன் கிருஷ்ண பரமாத்மா நமக்கு எத்தனையோ விதமாக நல்லவற்றை போதித்து நம்மை பக்தியுடன் பக்தர்களுக்கும் பகவானுக்கும் சேவை செய்வதற்காக பாடம் புகட்டியதுதான் அந்த பகவத்கீதை. அப்படி அந்த ஸ்ரீகிருஷ்ண பகவானை சற்று நினைத்து பார்க்க தோன்றுகிறது. ருக்மிணி சத்யபாமையுடன் அங்கே எழுந்தருளிருக்கும் கிருஷ்ண பகவானை மானசீகமாக சேவித்துக்கொண்டு இதோ இங்கே கோவிந்தராஜ சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். கல்பவருஷ வாகனத்திலே 4வது நாளாக வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று கோவிந்த நாம ஸ்மரணை, மங்களவாத்தியங்கள், அன்னமையாவின் பாடல்கள், இப்படியாக விசேஷமான
சேவைகளுடன் பகவான் எழுந்தருளி இதோ மாட வீதிகளிலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் அந்த பகவானுடைய சேவையிலே குழந்தைகள், மகளிர், பெண்கள் மற்றும் திவ்ய பிரபந்த பாடல்களை பாடும் ஆச்சாரியர்கள் 4 படைகளாக சேர்ந்து, எப்படி என்றால் ஒரு அரசன் எப்படி வந்தால் 4 படைகளுடன் அந்த ஆரவாரத்துடன் மகிழ்ச்சியுடன் அரசனை வரவேற்று அவருக்கு சேவை செய்கிறார்களோ அதுபோன்று இங்கே இந்த கோவிந்தராஜ சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே ரத, கஜ, துரக, பதாதி என்றால் மக்கள், பக்தர்கள், குதிரைகள், யானைகள் மற்றும் விசேஷமாக எருதுகள், இப்படியாக 4 படைகளுடன் புடைசூழ தன்னுடைய ஸ்ரீதேவி பூதேவி அலங்கார பூஷித்தனாய் சமேதனாக அலங்காரம் செய்து கொண்டு இப்பொழுது திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ நாராயணாய, கோவிந்தா 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 என்று சேவிக்கலாம். இந்த கிருஷ்ண பகவானை நினைத்து பார்க்க தோன்றுகிறது என்று சொல்லும் அல்லவா? ஆகவே ருக்மிணியின் பக்தியால் திருத்துழாயும், சத்யபாமாவின் தர்ப்பம் என்றால் கர்வம் என்ற அகங்காரமும் 4 புறமும் அந்த பகவானுக்கு கல்ப விருட்சத்திலே அமர்த்தி, பகவானையும் தாயார்களையும் கல்ப விருட்சத்திலே அமர்த்தி தேவமூர்த்திகளின் வினோதமான வண்ண வண்ண மின்விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு இரவு நேரத்திலே பார்க்கலாம். இதோ இப்பொழுது பழங்குடிவாழ் மக்களாக தங்களை அலங்காரம் செய்து கொண்டு பரமனுடைய பக்தியிலே திளைத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அவனுடைய சேவைகளை செய்வதற்காகத்தான் இந்த வேடம் என்று தங்களுடைய மகிழ்ச்சியை, தங்களுடைய சேவையை இப்படி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். ஆக இந்த பஜேந்திர மோட்சம் நமக்கு நினைவிற்கு வருகிறது. எங்கேயோ ஒரு மடுவிலே இருக்கும் புஷ்பத்தை பறித்து கொண்டு வந்து பகவானுடைய சேவையிலே திளைக்கலாம் என்று எண்ணிய பொழுது திடீரென முதலை காலை கவ்வியதால் நகர முடியாமல் சுமார் 1 ஆண்டு காலம் பரிதவித்து அந்த முதலையினுடைய வாயிலிருந்து தன்னுடைய காலை மீட்க முடியவில்லையே என்ற ஆலோசனையில், ஆவேதனையில் பகவானை சேவிக்கிறது அந்த கஜமானது, கஜேந்திரன். அப்படி அவ்வளவு போராடியும் தன்னால் முடியவில்லையே என்று இறுதியிலே ஆதி மூலமே என்னை ரட்சிப்பாயாக, என்னை காப்பாற்று என்று அந்த தீன குரலில் ஆர்த்தனார்த்தம் செய்த அந்த கஜத்தை, யானையை, அஸ்தத்தை பகவான் கருட வாகனத்தின் மீது வந்து அவரை காப்பாற்றுகிறார், அந்த யானையை காப்பாற்றுகிறார், கஜேந்திரனுக்கு மோட்சத்தை கொடுக்கிறார். இவ்விதமாக இன்று வைகாசி மாதம் ஞாயிற்றுக்கிழமை தசமி ஏகாதசியுடன் கூடிய ஹஸ்த நட்சத்திரத்திலே பகவானுடைய பிரம்மோத்சவத்திலே நாம் அந்த சேவையை சேவித்து கொண்டிருக்கிறோம். பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்க வேண்டும். இதோ ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் கோவிந்தராஜ சுவாமியை கல்பவருஷ வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். கலியுகம் என்றால் என்ன என்றால், பாண்டவர்களில் தர்மராஜன் அப்பொழுது அங்கே இல்லையாம். கிருஷ்ணர் பதில் கூறினார், நான் கூற மாட்டேன், நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் என்று 4 பாணங்களை எடுத்து 4 திசைகளிலும் வீசி ஒவ்வொருவரும் ஒரு பாணத்தை கொண்டு வருமாறு கூறினாராம் கிருஷ்ண பகவான். அர்ஜுனன் கிழக்கு திசையை நோக்கி செல்ல ஒரு இனிமையான இசை கேட்டதாம். ஒரு குயில் மரத்தின் மீது கூவிக்கொண்டு இருந்தது. சாப்பிட இருந்தும் கூட சாப்பிடாமல் இருக்கிறதே என்று அந்த பகவானுடைய சிருஷ்டி எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது அர்ஜுனன் இவ்விதமாக ஆலோசனை செய்கிறானாம். ஏன் இந்த குயிலானது சாப்பிடாமல் கூவிக்கொண்டே இருக்கிறது என்று எவ்வளவு ஆலோசனை செய்து பார்த்தும் அவருக்கு பதில் கிடைக்கவில்லை.
அடுத்ததாக இதற்கெல்லாம் பதில் இறுதியில் பகவான் கூறுவார். இரண்டாவதாக பீமன் வடக்கு திசையில் செல்ல 5 கிணறுகள் தென்பட்டனவாம். 4 கிணறுகள் வற்றிவிட்டன. 1 மட்டும் நீர் உள்ளது. பார்த்து வந்துவிட்டான் பீமன். அதனுடைய விசேஷம் என்னவென்று அவனுக்கு தெரியாது. அதேபோல் மூன்றாவதாக நகுலன் மேற்கு திசை சென்று போய்கொண்டிருக்கும் பொழுது பசு பிரசவித்து தன்னுடைய குட்டியை நாக்கினால் நக்கிக் கொண்டதை பார்த்து அதனை வேறு நபர்கள் இழுத்து செல்வதை பார்த்து மனதுக்கு சோகமாக இருந்து திரும்பிவிட்டானாம் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது. இப்படி நான்காவதாக சகாதேவன் தெற்கு திசையிலே மலை மேலிருந்து பெரிய பாறை உருண்டு விழுந்து வந்தது. அதனால் செடி மரம் கொடி ஆகியவைகளை கொடிய மலை ஆகியவற்றை தாக்கிக் கொண்டு உருண்டு வந்து சிறிய செடியிடம் வந்து நின்று விட்டதாம். இதை பார்த்தான். அவ்வளவு பெரிய பாறையானது உருண்டு மரங்களை எல்லாம் தாக்கிக் கொண்டு வந்த பொழுது இந்த சிறிய செடியிடம் ஏன் அந்த பாறையானது நின்றுவிட்டது என்று புரியவில்லை. இப்படி 4 சென்று அந்த கிருஷ்ண பகவானிடம் முறையிட்டனராம். தாங்கள் பார்த்த காட்சியை அப்படியே தத்ரூபமாக விவரித்தார்களாம். नंदनंदन ते नमो नमो सानंद हृदय ते नमो नमो नंदनंदन ते नमो नमो सानंद हृदय ते नमो नमो नंदनंदन ते नमो नमो परिपूर्ण सुधाकर वदना माधवते नमो नमो नारायण परिपूर्ण सुधाकर वदना माधवते नमो नमो नारद सनक सनंदननुत पद नलिन युगलते नमो नमो नारद सनक सनंदननुत पद नलिन युगलते नमो नमो नंदनंदनते नमो नमो सानंद हृदयते नमो नमो नंदनंदनते नमो नमो सज्जन पोषण विमल चरित ते नमो नमो समर विभीषण सज्जन पोषण विमल चरित ते नमो नमो कमनीयांग विकार विरहित विनमदुद्धरते नमो नमो कमनीयांग विकार विरहित विनमदुद्धरते
धरते नमो नमो नन्दनन्दनते नमो नमो सानन्दहृदयते नमो नमो नन्दनन्दनते नमो नमो वरतरिगोण्ड निवास परात्पर नरमृगवरते नमो नमो वरतरिगोण्ड निवास परात्पर नरमृगवरते नमो नमो गुरुतर पन्नग गिरिनायक बहु नर पूजितते नमो नमो गुरुतर पन्नग गिरिनायक बहु नर पूजितते नमो नमो नन्दनन्दनते नमो नमो सारी नी सा पनि मप सनि बमरि मरि स नन्दनन्दनते नमो नमो मरि म सरि नि पनि म परि म पनि सरि मरि सनि प मरि सनि सरि मरि नन्दनन्दनते नमो नमो पाप पाप मम पाप पाप रि नि पाप पाप सनि प म प सनि नि परि सनि प मरि सनि प मरि सनि प म पनि नि सा नि सरि मरि माम पनि सरि सरि रि मरि रि प म नि प सनि स पनि सरि मरि सनि पनि सरि नि सरि रि सनि प म पनि सा नि प मरि स नन्दनन्दनते नमो नमो सानन्द हृदयते नमो नमो नन्दनन्दनते नमो नमो ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா. அந்த 4 சகோதரர்கள் 4 இடத்திற்கு சென்று 4 திசைகளிலும் சென்று வந்து தங்களுடைய அனுபவங்களை ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவிடம் கூறிய பொழுது 4வரும் பார்த்ததை கூறினார்கள். கலியுகத்திலே தமக்கு சமமானவர்கள் யாரும் இல்லை என்ற எண்ணத்தில் இருப்பார்கள். ஒருவருக்கும் உதவாமல் பூஜைக்கு ஏற்ற புஷ்பமாக இருக்காமல் இருப்பார்கள். அதைத்தான் அர்ஜுனன் பார்த்தான். கலியுகத்திலே ஏராளமான பணக்காரர்கள் இருந்தும் ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யாமல் இருக்கிறார்களே அவர்கள் பணத்தால் சுகம் அனுபவிக்க தெரியவில்லை, பிணத்துடன் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். இதைத்தான் பீமன் பார்த்தான் என்கிறார் கிருஷ்ணன். உலகிலே தாய் தந்தையர் பசு குட்டி குழந்தைகளிடம் அன்பை பாசம் பொழிகின்றவர்கள் உண்மையில் அதி பாசம், அதாவது அதிகமான பாசத்தை காட்டி அவர்களை கொடுப்பவர்கள். ஆனால் ஆகையால் தான் அவர்கள் உலகின் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியாதவர்கள். அதைத்தான் நகுலன் பார்த்தான். இறுதியிலே கலியுக மனிதர்கள் தம்முடைய வாழ்க்கை முறையால் மற்றவர்கள் கஷ்டப்படுத்துபவர்கள். மனித பிறவியினுடைய பலனை முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளாமல் மலை மீதிருந்த பாறை உருண்டு வந்து அனைவரையும் பயப்பட செய்யும் தத்துவத்தை உணர்த்தியது. அதைத்தான் சகாதேவன் பார்த்தான். ஆனாலும் அப்படி உருண்டு வந்து கீழே இருக்கும் இடத்தை அடைந்தானே, அதுதான் பகவானின் திருவடிகள். அவனை சரணடைந்தால் நமக்கு நல்லதே நடக்கும் என்று தெரிகிறது. இந்த விதமாக அந்த கண்ணன் ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீகிருஷ்ணராக நமக்கு அந்த ஆயர்பாடியிலே, அதாவது நந்தகோபனுடைய ஊரிலே அந்த பிருந்தாவனத்திலே சேவை சாதித்தவன் இதோ இங்கே கோவிந்தராஜ சுவாமியாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் நமக்கு கல்பவருஷ வாகனத்திலே 4வது நாளாக திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார்.
அந்த எம்பெருமானை சேவிக்கலாம். பகவானே வேங்கடவனே, வேங்கடவனுக்கு மூத்தவனே, கோவிந்தராஜனே, கோவிந்தா 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 என்று அந்த பகவானை சேவிக்கலாம். மகாவிஷ்ணுவானவர் தசாவதாரங்கள் எடுத்து அதிலே ஒவ்வொரு வாகனத்திற்கும் ஒவ்வொரு அவதாரத்திற்கும் சிறப்பான செய்கையை கொடுத்து செயலை காண்பித்து பக்தர்களை காப்பவர். அப்படி கலியுகத்தில், அதாவது கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று 4 யுகங்களிலும் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்தவர். திரேதாயுகத்திலே ராமபிரானாகவும், துவாபர யுகத்திலே கிருஷ்ண பரமாத்மாவாகவும், கலியுகத்திலே வேங்கடவனாகவும் எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கும் அந்த வேங்கடவனுடைய மூத்த சகோதரன் இந்த கோவிந்தராஜ சுவாமி. அவருடைய சேவையிலே பக்தர்கள் திளைத்து கொண்டிருக்கிறார்கள். இதோ எருதுகள், அதற்கு முன்னே யானைகள், அதற்கு அந்த யானைகள், அதாவது விலங்கினங்கள் கூட பக்தர்களை மீறி சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றன பகவானுக்கு. நாமாவது சற்று நேரம் பஜனை பாடல்கள் பாடி கானம் செய்து பகவானை ஒரு 2-5 நிமிடம் வரையில் செவிக்கிறோம். ஆனால் இவை, இந்த விலங்கினங்கள் பகவானுடைய அனுகிரகத்தால் அந்த பகவானையே ஏந்தி கொண்டு வாகனங்களாக மாறி தன்னுடைய அந்த கடனை தீர்த்து கொள்ளுகிறது. மனிதனாக பிறந்தவனுக்கு 3 கடன்கள், 3 ருணங்கள். அதாவது ருணம் என்றாலும் கடன் என்றாலும் ஒன்றுதான். தேவருணம், ரிஷி ருணம், பித்ரு ருணம் என்பார்கள். இவற்றை எப்படி தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால், தேவருணம் பகவானை செவிக்கும் பொழுது இதோ அபய அஸ்தத்துடன் நம்மை எல்லாம் அருளி செய்து கொண்டிருக்கும் கோவிந்தராஜனை செவிக்கலாம். கோவிந்தா கோவிந்தா என்று. தேவருணம் என்பது பகவான் திருமாட வீதிகளிலே உலா வரும்பொழுது சேவைகள் செய்வது, அல்லது கோவில்களுக்கு சென்று அங்கே ஆராதனை செய்யும் சமயத்திலே அபிஷேகத்திற்கான நீரை நாம் எடுத்து கொடுப்பது, புஷ்பங்களை மாலைகளாக தொடுத்து பகவானுக்கு சமர்ப்பிப்பது, நல்ல பகவத் பக்தி கதைகளையும் பாடல்களையும் பாடி பகவானை மகிழ்விப்பது, இப்படியாக சேவைகள் தேவருணம். மனிதனாக பிறந்தவனுக்கு அந்த 3 கடன்கள். அப்படி அந்த தேவருணத்தை நாம் தீர்த்து கொள்ளலாம். पावन जय जय परमानंदा, पावन जय जय परमानंदा, गोविंदाश्रित गोकुल वृंदा, गोविंदाश्रित गोकुल वृंदा, पावन जय जय परमानंदा, पावन जय जय परमानंदा. जगदभिरामा सहस्रनामा सुगुणधाम संस्तुतनामा, जगदभिरामा सहस्रनामा सुगुणधाम संस्तुतनामा, गगनश्यामा घनरिपु भीमा
अगणितर गोवं शाम्बुधि सोमा गगनश्यामा घनरिपु भीमा अगणितर गोवं शाम्बुधि सोमा गगनश्यामा घनरिपु भीमा अगणितर गोवं शाम्बुधि सोमा गगनश्यामा घनरिपु भीमा अगणितर गोवं शाम्बुधि सोमा गोविन्दाश्रित गोकुल वृन्दा पावन जय जय परमानन्द पावन जय जय परमानन्द शरदि भंग फणिशयनांगा गरुड तुरंगा कारो तुंग शरदि भंग फणिशयनांगा करुणा पांगा कमला संगा वर श्री वेंकटगिरिपति रंगा करुणा पांगा कमला संगा वर श्री वेंकटगिरिपति रंगा करुणा पांगा कमला संग वर श्री वेंकटगिरिपति रंगा करुणा पांगा कमला संग वर श्री वेंकटगिरिपति रंगा गोविंदाश्रित गोकुल वृंदा पावन जय जय परमानंद पावन जय जय परमानंद ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்த கோவிந்த. கோவிந்தராஜ சுவாமியினுடைய வருடாந்தர் பிரம்மோற்சவத்திலே 4வது நாளாக இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது கல்பவருஷ வாகனத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் அந்த கோவிந்தராஜ சுவாமியை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கோவிந்தராஜன் கோவிந்தன் என்றால் அந்த கோக்களை எல்லாம் பராமரிப்பவன், பசுபாலகன் என்றும் அவனை கூறுவார்கள். அப்படிப்பட்டவன் இங்கே கோவிந்தராஜனாக கோவிந்தராஜ பட்டணத்திலே திருப்பதியிலே மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாக விளங்கி வரும் இந்த கோவிலின் வருடாந்த பிரம்மோற்சவத்திலே தான் இப்பொழுது நாம் இந்த சேவைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரடி ஒளிபரப்பில் காணும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். இதோ இந்த பக்தர்கள் சேவை செய்வதிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக தங்களை அலங்காரம் செய்து கொண்டு அந்த பகவானுடைய சேவையிலே திளைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பகவானே அவதாரங்களை எடுத்து பக்தர்களை ரட்சிக்கும் பொருட்டு இங்கே இந்த பக்தர்கள் கூட பகவான் மெச்சும் விதமாக தங்களை மாற்றிக்கொண்டு அந்த சேவையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பகவானை கைங்கரியத்திலே பகவானுடைய கைங்கரியத்திலே நாமும் சேர்ந்து கொண்டு வாயார மனதார பெருமாளை செவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா 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 என்று சேவிப்போம் அந்த கோவிந்தராஜ சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவம். கேரள வாத்தியங்கள் மற்றும்
நடனங்கள், கோலாட்டங்கள், அந்த சிறு பெண்களுடைய விதவிதமான அலங்காரத்திலே பகவானுடைய சேவைகள், இப்படியாக நாம் சேவித்து கொண்டிருக்கும் வேளையிலே பகவான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். கல்பவருஷ வாகனத்திலே பகவானை சேவிக்கலாம், அவனுடைய அனுகிரகத்தை பெறுவோம். ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. திருமாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கும் கோவிந்தராஜனை திரும்பவும் சேவிக்கலாம். அலங்கார பூஷிதனாய் பகவான் நமக்கு அருளி செய்து கொண்டிருக்கிறான். கஸ்தூரி திலகத்தை வைத்துக்கொண்டு அந்த கிருஷ்ணனை சேவிக்கலாம். கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரம் சர்வாங்கே ஹரிச்சந்த நஞ்ச கலையம் கண்டேச முக்தாவளிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டித்தோ விஜயத்தே கோபால சூடாமணி என்று அந்த கிருஷ்ண பகவானை செவித்துக்கொண்டு இதோ இன்றைய கல்ப விருட்சத்திலே கோவிந்தராஜனையும் செவிக்கலாம். கோவிந்தராஜ சமேத ஸ்ரீதேவி பூதேவியாக நமக்கு எழுந்தருளி கொண்டிருக்கிறார். இதோ இந்த நடனத்தை பார்க்கும் பொழுது காட்டுப்பகுதியிலே வாழும் பாமர மக்கள், பழங்குடியினர்கள் பகவான் மீது பக்தி செலுத்தி எப்படி சேவை செய்கிறார்களோ அதுபோல் இங்கே நாமும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. பகவான் கோவிந்தராஜ சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டிருப்பது 4வது நாளாக கல்பவருஷ வாகனத்திலே பகவான் எழுந்தருளி நம்மை எல்லாம் ரட்சித்துக் கொண்டிருப்பவன். அப்படி கல்பவருஷம் என்றால் காமதேனுவும் கல்பவருஷமும் ஒன்று என்று கூறுவார்கள். ஆக அந்த கல்பவருஷ வாகனத்திலே பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பகவானுடைய அனுகிரகம் சதா சர்வ காலமும் கிடைக்க வேண்டும் என்று சேவித்துக்கொண்டு இன்றைய பிரம்மோற்சவத்தின் 4வது நாளாக அந்த கல்பவருஷத்திலே எத்தனை விதமான அனுகிரகம் கிடைக்கிறதோ பகவானை சேவிக்கும் பொழுது நமக்கும் அதே போல் அந்த பகவானுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று சேவித்துக்கொண்டு பகவானுடைய சேவையிலே திளைக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இதோ மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார் எம்பெருமான். హలో విష్ణు నేను వెళ్తున్నా, మళ్ళీ వస్తాను. ఓకే, ఇదో ఇక్కడ టీ ఉంది, ఫ్లాస్క్లో తీసుకో.
ಗೋಪಾಲ ನಾರಾಯಣ ಶ್ರೀ ಹರಿ ನಾರಾಯಣ ಶ್ರೀ ಹರಿ ನಾರಾಯಣ ಋಷಿಕೇಶ ನಾರಾಯಣ ಋಷಿಕೇಶ ನಾರಾಯಣ ಭದ್ರಿವಾಸ ನಾರಾಯಣ ಭದ್ರಿವಾಸ ನಾರಾಯಣ ಹರಿ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ಗೋವಿಂದ ನಾರಾಯಣ ಹರಿ ಗೋಪಾಲ ನಾರಾಯಣ ಶ್ರೀ ಹರಿ ನಾರಾಯಣ ಋಷಿಕೇಶ ನಾರಾಯಣ ಭದ್ರಿವಾಸ ನಾರಾಯಣ ಋಷಿಕೇಶ ನಾರಾಯಣ ಭದ್ರಿವಾಸ ನಾರಾಯಣ ಹರಿ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ಗೋವಿಂದ ನಾರಾಯಣ ಹರಿ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ಹರಿ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣವು 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 ಹರಿ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ಗೋವಿಂದ ನಾರಾಯಣ ಹರಿ ಗೋವಿಂದ ನಾರಾಯಣ
ನಾರಾಯಣ ಋಷಿಕೇಶ ನಾರಾಯಣ ಋಷಿಕೇಶ ನಾರಾಯಣ ಭದ್ರಿವಾಸ ನಾರಾಯಣ ಮಾಧವ ಕೇಶವ ಮಧುಸೂದನ ಮಾಧವ ಕೇಶವ ಮಧುಸೂದನ ವಿಷ್ಣು ಶ್ರೀಧರಾ ಪದನಖಂ ಚಿಂತಯಾಮಿ ಯೂಯಂ ಮಾಧವ ಕೇಶವ ಮಧುಸೂದನ ವಿಷ್ಣು ಶ್ರೀಧರಾ ಪದನಖಂ ಚಿಂತಯಾಮಿ ಯೂಯಂ ವಾಮನ ಗೋವಿಂದ ವಾಸುದೇವ ಪ್ರದ್ಯುಮ್ನ ರಾಮ ರಾಮ ಕೃಷ್ಣ ನಾರಾಯಣಾಚ್ಯುತ ವಾಮನ ಗೋವಿಂದ ವಾಸುದೇವ ಪ್ರದ್ಯುಮ್ನ ರಾಮ ರಾಮ ಕೃಷ್ಣ ನಾರಾಯಣಾಚ್ಯುತ दामोदरानिरुद्ध दैव पुण्डरीकाक्ष दामोदरानिरुद्ध दैव पुण्डरीकाक्ष नामत्रयाधीश नमो नमो नामत्रयाधीश नमो नमो माधवा केशव मधुसूदन विष्णु श्रीधरा पदनखं चिन्तयामि यूयम् पुरुषोत्तमा पुण्डरीकाक्ष दिव्य हरिसङ्कर्षण अधोक्षजा पुरुषोत्तमा पुण्डरीकाक्ष दिव्य हरिसङ्कर्षण अधोक्षजा नरसिंह हृषीकेश नगधरा त्रिविक्रम नरसिंह हृषीकेश नगधरा त्रिविक्रम शरणागत रक्ष जय जय सेवे शरणागत रक्ष जय जय सेवे माधवा केशव मधुसूदन विष्णु श्रीधरा पदनखं चिन्तयामि यूयम् महित जनार्दन मत्स्यकूर्म वराह सहज भार्गव बुद्ध जयतुरग कल्की महित जनार्दन मत्स्यकूर्म वराह सहज भार्गव बुद्ध जयतुरग कल्की विहित विज्ञान श्री वेंकटेश शुभकरं विहित विज्ञान श्री वेंकटेश शुभकरम् अहमिह तव पददास्यम् अनिशं भजामि अहमिह तव पददास्यम् अनिशं भजामि माधवा केशव मधुसूदन विष्णु श्रीधरा पदनखं चिन्तयामि यूयम् माधवा केशव मधुसूदन विष्णु श्रीधरा पदनखं चिन्तयामि यूयम् चिन्तयामि यूयम् चिन्तयामि यूयम्
ಋಷಿಕೇಶ ನಾರಾಯಣ ಭದ್ರಿವಾಸ ನಾರಾಯಣ ಋಷಿಕೇಶ ನಾರಾಯಣ ಭದ್ರಿವಾಸ ನಾರಾಯಣ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ 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 ನೀ ಶ್ರೀ ಶರಣು ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ 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 ನೀ ಶ್ರೀ ಶರಣು ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ 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 ನೀ ಶ್ರೀಪಾದಮೇ ಶರಣು ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ 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 ನೀ ಶ್ರೀಪಾದಮೇ ಶರಣು ಸತಿ ಮುಖ ಕಮಲ ಕಮಲಹಿತ ಕಮಲ ಪ್ರಿಯ ಕಮಲೇಕ್ಷಣ ಕಮಲ ಸತಿ ಮುಖ ಕಮಲ ಕಮಲಹಿತ ಕಮಲ ಪ್ರಿಯ ಕಮಲೇಕ್ಷಣ ಕಮಲ ಸತಿ ಮುಖ ಕಮಲ ಕಮಲಹಿತ ಕಮಲ
ಶರಣು ನಂದ ಕುಮಾರ ಶರಣು ಶರಣು ಶ್ರೀಕರ ದುರ್ಜನ ಭೀಕರ ವರ ಮೋಕ್ಷಾಕರ ಪೂರ್ಣ ನಿಶಾಕರ ವದನ ಶರಣು ನಂದ ಕುಮಾರ ಶರಣು ಶರಣು ಶ್ರೀಕರ ದುರ್ಜನ ಭೀಕರ ವರ ಮೋಕ್ಷಾಕರ ಪೂರ್ಣ ನಿಶಾಕರ ವದನ ಶರಣು ನಂದ ಕುಮಾರ ಶರಣು ಶರಣು ವಿಗ್ರಹ ಮಂದರಧರ ಮುಚಿಕುಂದ ವರದ ಗೋವಿಂದ ಮುಕುಂದ ಸುಂದರ ವಿಗ್ರಹ ಮಂದರಧರ ಮುಚಿಕುಂದ ವರದ ಗೋವಿಂದ ಮುಕುಂದ ಶರಣು ನಂದಕುಮಾರ ಶರಣು ನಂದಕುಮಾರ ಶರಣು ಶರಣು
प्रसरति फणीन्द्रशयन त्वमेव शरणं त्वामेव मे रमणं प्रसरति फणीन्द्रशयन जनार्दन इति संचरसि घनार्चन वेङ्कटगिरिरमण जनार्दन इति संचरसि घनार्चन वेङ्कटगिरिरमण त्वमेव शरणं त्वामेव मे रमणं प्रसरति फणीन्द्रशयन त्वमेव शरणं त्वामेव मे रमणं प्रसरति फणीन्द्रशयन देवरचित्तं दिव्यनिधि देवनिर्मितविधि अवदानं विधि अवधानं विधि अवधानं देवरचित्तं दिव्यनिधि देवनिर्मितविधि अवधानं विधि अवधानं विधि अवधानं అతివలు నాట్యం బాడెదమని ఉన్నతి మెరయుచునున్నారిదివో అతివలు నాట్యం బాడెదమని ఉన్నతి మెరయుచునున్నారిదివో ప్రతినలతో రంభయు మేనకయును ధృతి కరుణాంబుధి దీయవధానం దీయవధానం देवरचित्तं दिव्यनिधि देवनिर्मितविधि अवधानं विधि अवधानं विधि अवधानम् కంబున వినుమని కాను కలివె సురకాంతలవి గాన విద్య తమ కంబున వినుమని కాను కలివె సురకాంతలవి కాను పించుకో గాంధర్వ
సతులను దీనుత పంపు సుధీయవధానం సుధీయవధానం దేవర చిత్తం దివ్యనిధి దేవ నిర్మిత విధీయవధానం 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 పర్యంకంబున పవళించెదవో సిరుల విభవముల చెలగెదవో పర్యంకంబున పవళించెదవో సిరుల విభవముల చెలగెదవో తిరువెంకటగిరి దేవ అన్నిటా తిరమందితి విటు దీయవధానం దీయవధానం దేవర చిత్తం దివ్యనిధి దేవ నిర్మిత విధీయవధానం 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 శ్రీరాజగోపాల చిరకీర్తి జాల శ్రీరాజగోపాల చిరకీర్తి జాల కారుణ్య గుణశీల కళ్యాణలోల కారుణ్య గుణశీల కళ్యాణలోల శ్రీరాజగోపాల చిరకీర్తి జాల समरूप बहुल प्रताप भावज समरूप बहुल प्रताप नंद गोप कुमारा नवनीत चोरा नंद गोप कुमारा नवनीत चोरा चंदन मंदार समकीर्तिहारा श्रीराजगोपाल चिरकीर्ति जाला कारुण्य गुणशील कल्याण करुणारसापांग गरुड़ तुरंग करुणारसापांग गरुड़ तुरंग परम वचो वेद्य भवरोग वैद्य परम वचो वेद्य भवरोग वैद्य दक्षिण द्वारका स्थल कृत लीला दक्षिण द्वारका स्थल कृत लीला रक्षिंपगदवय्य राधिकलोला श्रीराजगोपाल चिरकीर्ति जाला कारुण्य गुणशील कल्याण लोला
రక్షించి రక్షించు శ్రీరాజగోపాల చిరకీర్తి జాల శ్రీ నారాయణాయ నమో నమో నారాయణాయ నమో నారాయణాయ సగుణ బ్రహ్మణే సర్వపారాయణాయ శోభనమూర్తయే నమో నారాయణాయ నమో నమో నారాయణాయ నమో నిత్యాయ విబుధ సంస్తుత్యాయ నిత్యాధిపత్యాయ మునిగణ ప్రత్యయాయ నిత్యాయ విబుధ సంస్తుత్యాయ నిత్యాధిపత్యాయ మునిగణ ప్రత్యయాయ సత్యాయ ప్రత్యక్షాయ సన్మానస సాంగత్యాయ జగదవన కృత్యాయ తే నమో సత్యాయ ప్రత్యక్షాయ సన్మానస సాంగత్యాయ జగదవన కృత్యాయ తే నమో నమో నారాయణాయ నమో నమో నారాయణాయ నమో కరిరాజవరదాయ కౌస్తుభాభరణాయ మురవైరిణే జగన్మోహనాయ కరిరాజవరదాయ కౌస్తుభాభరణాయ మురవైరిణే జగన్మోహనాయ తరుణీందు కోటీర తరుణి మనస్తోత్ర పరితోష చిత్రాయ పరమాయ తే నమో తరుణీందు కోటీర తరుణి మనస్తోత్ర పరితోష చిత్రాయ పరమాయ తే నమో నమో నారాయణాయ నమో నమో నారాయణాయ నమో పాత్రదానోత్సవ ప్రతిత వెంకటరాయ ధాత్రీశ కామితార్థ ప్రదాయ పాత్రదానోత్సవ ప్రతిత వెంకటరాయ ధాత్రీశ కామితార్థ ప్రదాయ గోత్రభిన్మణి రుచిరగాత్రాయ రవిచంద్రనేత్రాయ శేషాద్రి నిలయాయ తే నమో గోత్రభిన్మణి రుచిరగాత్రాయ రవిచంద్రనేత్రాయ శేషాద్రి నిలయాయ తే నమో నమో నారాయణాయ నమో నారాయణాయ సగుణ బ్రహ్మణే సర్వపారాయణాయ శోభనమూర్తయే నమో నారాయణాయ నమో నమో నారాయణాయ నమో నమో నారాయణాయ నమో నమో
पांडुरंगा जय जय विठला पांडुरंगा जय हरी विठला 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 पांडुरंगा जय हरी विठला पांडुरंगा जय हरी विठला पांडुरंगा विठला 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 जय बोलो 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 राम 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 जय बोलो विठला 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 जय बोलो विठला 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 जय बोलो कृष्ण 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 जय बोलो विठला 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 जय बोलो गोविंद 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 जय बोलो विठला 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 जय बोलो विठला 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 जय बोलो हरि 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 जय बोलो विठला 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 जय बोलो गोविंद विठले गोपाल विठले 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 विठल विठल पांडुरंग विठल विठल पांडुरंग पांडुरंग पंढरीनाथ पांडुरंग पंढरीनाथ पंढरीनाथ पांडुरंग पंढरीनाथ पांडुरंग विठल विठल पांडुरंग विठल विठल पांडुरंग विठल विठल पांडुरंग विठल विठल पांडुरंग विठला 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 जय बोलो 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 विठला 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 जय
श्री अब्धिजायत चित्ताब्जभृङ्गा माया गुणविभङ्ग मधुरप्रसङ्गा श्री अब्धिजायत चित्ताब्जभृङ्गा माया गुणविभङ्ग मधुरप्रसङ्गा 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 चित्ताब्जभृङ्गा माया गुणविभङ्ग मधुरप्रसङ्गा जलराशि गम्भीर जगदेक वीरा कलिकलुष संहार कनकात्रिधीरा जलराशि गम्भीर जगदेक वीरा कलिकलुष संहार कनकात्रिधीरा श्री अब्धिजायत चित्ताब्जभृङ्गा माया गुणविभङ्ग मधुरप्रसङ्गा सरस साधुत्राण सत्य कल्याण परम पदस्थान कक्षीन्द्रयान सरस साधुत्राण सत्य कल्याण परम पदस्थान कक्षीन्द्रयान श्री अब्धिजायत चित्ताब्जभृङ्गा माया गुणविभङ्ग मधुरप्रसङ्गा वैकुण्ठपुरवास वरदरहास श्रीकर सुविलास श्री श्रीनिवास वैकुण्ठपुरवास वरदरहास श्रीकर सुविलास श्री श्रीनिवास श्री अब्धिजायत चित्ताब्जभृङ्गा माया गुणविभङ्ग मधुरप्रसङ्गा शरणु भक्तस्तोमा शरणु रिपु भीमा भीमा शरणु पावन नामा सम्पूर्ण कामा शरणु भक्तस्तोमा शरणु रिपु भीमा भीमा शरणु पावन नामा सम्पूर्ण कामा शरणु लोकातीत सत्य समेत शरणु लोकातीत सत्य समेत शरणु धर्मोपेत
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ